ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் வீட்டுக்கு நல்ல சக்திகள் வரணும்னா சின்ன அளவுலையாவது கொஞ்சம் கோமியம் வாழ்ந்து தெளிங்க, அதில் மாப்பு போடுங்க, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு தண்ணியை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது தான் காம்பை கிள்ளிட்டி போட்டு யூஸ் பண்ணணும். இறைவனுக்கு படைக்கும்போது காம்போடு தான் படைக்கணும். இந்த காம்பு இந்த பக்கமாக இருக்கணும். நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துன்ற விஷயம் வேறு, இறைவன் வேறு. நம்ம சராசரி மனித வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இல்லறத்தில் அந்த மாதிரி விலங்கு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே பூஜை ரூம்லேயே அவசியம் இருக்கக்கூடாது. அது எந்த பொருளாக இருக்கட்டும், ஒரு தோல் சார்ந்த பொருளோட இருக்கட்டும், விலங்கு சார்ந்த எதுவுமே பூஜை ரூமில் இருந்தால் சுபீட்சங்களுக்கு வராது. தயவு செஞ்சு எந்த பொருளையும் எந்த கோயிலேருந்து வாங்கின்னு வராதிங்க. நீங்கள் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்களா, ஆண்களே இந்த தவறை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, மேல் சட்டை போட்டு தான் போகிறாங்க நிறைய கோயிலுக்கு. நியாயமாக பார்த்தா ஆண்கள் மேல் சட்டை போட்டு போகக்கூடாது. முண்டி மேலே ஒட்டி வச்சுருப்பாங்க. அது காலில் போடும், அடுத்தவங்க மிதிப்பாங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். ஒன்று நீங்கள் வாங்கினா அதுக்கான மரியாதை தரணும், இல்லை வாங்காமே விட்டுடலாம், நன்றி வணக்கம் விட்டுடலாமே தவிர்த்து வாங்கி அதை அப்படி பண்ணும்போது தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல வீடு துடைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? இல்ல, துடைக்கலாம். எப்படி துடைக்கணும்னா, அந்த மாதிரி கோமியம் இது போன்ற விஷயங்களில் சின்னதாக நம்ம கல்லுப்பு அந்த தண்ணி கலந்தது இந்த மாதிரி விஷயம் தான் செய்யலாம். துடைக்கிறதுன்றது நம்ம மாப்பு போட்டு துடைக்கிற விஷயம், கெமிக்கல் போட்டு துடைக்கிற விஷயம் தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கு நல்ல சக்திகள் வரணும்னா கோமியம் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் கிடைக்கும். சின்ன அளவுலையாவது கொஞ்சம் கோமியம் வாழ்ந்து தெளிங்க, அதில் மாப்பு போடுங்க, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு தண்ணியை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. எதிர்மறை சக்தி விலகோட தன்மை இந்த கல்லுப்புக்கும் கோமியத்துக்கும் அவசியம் உண்டு. இன்னும் அந்த காலத்தில் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தெளிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் இப்போது. அதனால் கோமியமும் கல்லுப்பு போட்டு தாராளமாக செய்யலாம். ஏன்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து செய்து நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்னாடி தான் செய்யணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. மற்ற நாள் தாராளமாக செய்யலாம். இப்போ பூஜை அறையில வெற்றிலை பாக்கு வைப்பாங்க. சில பேர் 3 வெத்தலை 2 பாக்கு அப்படின்னு வைப்பாங்க. இல்லைன்னா வெத்தலை காம்பு இந்த சைடு இருக்கணுமா இல்லை அந்த சைடு இருக்கணுமா, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸான ஒரு கேள்விகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இதற்கான தீர்வு தான் என்ன? ஆமாம், மொத்தம் 4 வெத்தலை வைக்கணும், 2 பாக்கு வைக்கணும். வெத்தலை என்பது பார்வதி, அது இது பாக்கு என்பது சிவன். சிவனும் பார்வதி பிரிக்கக்கூடாது. எந்த பூஜை முறையாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் பூஜை முறையே கிடையாது. அது எதுனா இருக்கட்டும், நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்க போகிறதுனாலும் சரி, இறை வழிபாட்டாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் சரி, வழிபாட்டு முறை அப்படின்னாவே அதில் முதல்ல பிரதானமே வெத்தலை பாக்கு தான். கொட்டைப்பாக்கு நான் சொல்கிறது இப்போ நம்ம கடையில் வைக்கிற பாக்க சொல்ல, கொட்டைப்பாக்கு பொதுவாக எப்படி கிழக்கு முகமாக நீங்கள் வச்சுருப்பீங்க, காம்போடு தான் வைக்கணும். நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் காம்பை கிள்ளிட்டி போட்டு யூஸ் பண்ணணும். இறைவனுக்கு படைக்கும்போது காம்போடு தான் படைக்கணும். இந்த காம்பு இந்த பக்கமாக இருக்கணும். இறைவன் எப்படி இருக்காரு அதே மாதிரி நம்ம இது போடுவோம் இல்லையா, வாழை இலை போடுவோம் இல்லை, எப்படி நம்ம உட்காந்து சாப்பிடுவோம், அதே மாதிரி முனை இந்த பக்கம் இருக்கணும், இந்த வால் இந்த பக்கம் இருக்கணும். வாழைப்பழத்துக்கு அதே மாதிரி தான். அது மேலே வைக்கிற வாழைப்பழத்துக்கும் தலை பாகம் இந்த பக்கம் இருக்கணும், உடல் பக்கம் கடைசி இந்த பக்கம் இருக்கணும். வாழை இலையை மெயினில் வச்சுங்க. வாழை இலை போட்டு எப்படி படைக்கிறீங்களோ அதே பொசிஷன் தான் வெத்தலை பாக்கம் வைக்கணும். அவசியம் கொட்டைப்பாக்கு தான் வைக்கணும். கடையில் வைக்கிறான்ற இந்த பாக்கெல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா அது சிவன் பார்வதி சர்வ லட்சியமும் ஐஸ்வர்யம் புரிந்த விஷயம். அந்த வெற்றிலைக்குள்ள எல்லா தெய்வங்களும் எல்லா தேவாதி தேவர்களும் அடக்கும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க, வணக்கத்தோடு மரியாதையை வணங்கும் போது தான் உங்களுக்கு சுபிட்சங்க நிலவும். அதனால் நீங்கள் மெயினில் எப்படி வாழை இலை போட்டு எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்களோ அதை மெயினில் வச்சுட்டு அந்த அமைப்பில் 4 வெத்தலை 2 பாக்கு 2 பழம் போதும், நல்லபடியாக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல எலுமிச்சை பழம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. நிறைய கடைகளில் நான் பார்த்துருக்கேன். வீட்லேயும் அந்த மாதிரி வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். வடகிழக்கு மூலையில் தாராளமாக வைக்கலாம். அது கண் திஷ்டி போக்குறது மட்டும் இல்லை, பல எதிர்மறை சக்திகளை போகக்கூடிய தன்மை அது உண்டு. எலுமிச்சம்பழத்துக்கு இயல்பாக உண்டு. அது கங்கா பவானி எலுமிச்சம்பழம் சேரும்போது அபரிதமான சக்தி உண்டு. அது செம்பு பாத்திரத்துலேயும் வைக்கலாம், கண்ணாடிலையும் வைக்கலாம், பவுல்லையும் எதில் வேணால் வைக்கலாம். ஆக மொத்தம் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் கடையிலையும் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலே நெகட்டிவ் எனர்ஜின்றது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சுபிட்சமான தன்மையை கொடுக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு அந்த மிகப்பெரிய சக்தி உண்டு. அது இன்னும் நீங்கள் அடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு இன்னும் 2 பக்கம் வைக்கும்போது இன்னும் சிறப்பான பலன் உண்டு. வைக்க வாய்ப்பு இருக்குங்க, அப்படி வைங்க. அப்படி இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் அதை வைங்க. அதை மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு முறையாவது மாற்றுங்க, இல்லை டெய்லி மாற்றக்கூடிய சௌகரியமாக இருந்தாலும் தாராளமாக மாற்றலாம், தாராளமாக வைக்கலாம். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வடகிழக்கு மூலையில் போய் வைங்க.
உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட படத்தை வந்து சாமிக்கிட்டே நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வகையான சாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதோட முறை தான் என்னதையா? 100% வைக்கக்கூடாது. இறைவன்ன்றது வேற, இறை தன்மைன்றது வேற, இறை தன்மையை நோக்கி போய் பயணம் பண்ணுறது வேற. என்றைக்கும் நம்ம அவங்க ஆகிட முடியாது. அவங்களுக்கு தனியாக ஒரு படத்தை வச்சு நீங்கள் தனியாக தான் வழிபடணுமே தவிர எந்த காலத்துலையும் வைக்கக்கூடாது. நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துன்ற விஷயம் வேறு, இறைவன் வேறு. நம்ம இவ்வளோ இறைவனாக வழிபடுறது வழிபாட்டு முறைன்ற வேலை அவசியம் கூட. நிறைய பேர் வீட்டில் தவறு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி வருவாங்க. விலங்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் பாரம்பரியமாக அந்த காலத்தில் இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை தயவு செஞ்சு பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. நான் சொல்கிறது அந்த காலத்தில் நரிப்புல், அந்த புல், இந்த புல் நிறைய வைப்பாங்க. அது போன்ற விலங்கு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் இந்த உங்கள் பூஜை ரூமில் இருந்தாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. வேறு தேவதைகள் தான் வாசம் செய்யுமே தவிர நீங்கள் நினைக்கிற சுபிட்சமான தெய்வங்கள் வாசம் செய்யாது. அந்த முறைன்றது வேறு. இந்த சராசரி மனித வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இல்லறத்தில் அந்த மாதிரி விலங்கு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே பூஜை ரூம்லேயே அவசியம் இருக்கக்கூடாது. அது எந்த பொருளாக இருக்கட்டும், ஒரு தோல் சார்ந்த பொருளோட இருக்கட்டும், விலங்கு சார்ந்த எதுவுமே பூஜை ரூமில் இருந்தால் சுபிட்சங்களுக்கு வராது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாலும் நீங்கள் அவசியம் எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணியிலே பீச்சிலே போட்டுருங்க. பழங்கால பொருள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள் ஏதாவது வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வேல் இருக்குது, ஒரு வாள் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல. விலங்கு சம்மந்தப்பட்ட பொருள், நேரடியான பொருள் எதுவாக இருந்தாலும் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. அவசியம் நீங்கள் அகற்றும் போது தான் உங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இல்லைனா தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற மனக்கசப்புகள், தேவையற்ற தடங்கல்கள் இது எல்லாமே வந்து நிற்கும். நீங்கள் அப்போ போய் ஜாதகம் போய் பார்த்தாலும் ஜாதகம் நல்லாயிருக்கும், ஆனால் எந்த விஷயம் நடக்காது. இது மறைமுகமாக உங்களை தடுத்து நிறுத்தினே இருக்கும். அவனுடைய சக்தி அந்த பொருளுக்கு உண்டு. அதனால் விலங்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் பூஜை ரூமில் அலோவ் பண்ணாதீங்க. அது சுபிட்சம் கிடையாது. இப்போ நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவிலிருந்து வரப்ப இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு அப்படின்றாங்க. அது என்ன மாதிரியான பொருட்கள் அண்ட் ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை, பொதுவாகவே எடுத்துகிட்டு விடாதுமா. நீங்கள் பிரசாதம் மட்டும்தான் வெப்பமாக வாங்கிட்டு வரணும். அது பிரசாதம் நமக்காக கொடுக்குறது. எந்த பொருளையும் நம்ம மக்களுக்கு துன்பங்கள் அதிகமாகும் போது ஏதோ ஒரு பக்கம் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ஒரு தெய்வத்தை வேண்டுவாங்க. அங்கிருந்து ஒரு பொருட்களை வாழ்ந்த வீட்டில் வச்சோம்னா அந்த சுபிட்சம் கிடைக்காதான்னு நினைப்பாங்க. அது மனித இயல்பு தான். ஆனால் இன்றைய காலத்துக்கு ஒத்து வராது. அதில் தயவு செஞ்சு எந்த பொருளையும் எந்த கோயிலேருந்து வாங்கின்னு வராதிங்க. அது வீட்டில் அதிகப்படியாக போய் நீ திரும்பவும் அது மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கள் திரும்ப அந்த கோயிலில் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சாமியை பார்த்தீங்களா, வணங்குனீங்களா, அதோடு விட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்களா, குங்குமமும் அதே மாதிரி விபூதியும் கொடுப்பாங்க. அது எந்த கோயிலாக இருந்தாலும் அதை வாங்கினுவாங்க. அதை வாழ்ந்து நேரடியாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கிற விபூதி குங்குமத்தோடு கலந்து வைங்க. நாங்கள் நிறைய பரிகார முறையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு பரிகார முறையை இந்த முறை தான் சொல்லுவோம். ஐயா அவனுக்கு நீண்ட நாள் திருமணம் இருக்கு இல்லையா, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை கொடுக்குற விபூதி குங்குமத்தை எட்டுன்னு உங்கள் வீட்டில் கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 60 நாட்களுக்குள்ள திருமணத்துக்கான ஒரு சமிக்கை வந்துடும். அது ஜோதிட பரிகாரம் கூட. அதனால் தாராளமாக அந்த பிரசாதம் விபூதி குங்குமத்தை அவசியம் வாங்கிடுவாங்க. அது எவ்வளோ ஒன்றா நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கலாம். மற்ற பொருட்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு சுமையாக உங்களுக்கு மாறும். ஒரு கட்டத்தில் அது வழிபட முடியாத சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பிள்ளையார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிள்ளையார் வாங்கி தருவீங்க, ஒரே சிலை வாங்கி தருவீங்க, சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது சிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிலை அப்படின்னு உள்ளே வந்துட்டாலே அது உயிர் வந்துடும். அந்த உயிருக்கு உணவு கொடுத்தாகணும். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதுக்கு நெய்வேதி கொடுத்தாகணும். அந்த சுமையை நீங்கள் சுமக்காதீங்க. அதுக்கு செய்யறதுக்கு ஆளுகிறாங்க. மானசீகமாக வழிபடுங்க. அதே மாதிரி நிறைய போட்டும் வாழ்ந்து வீடு ஃபுல்லாக ரப்பி வைக்காதீங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குங்குமம் திருநூறு கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கலான்னு. தாராளமாக. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, குங்குமம் மட்டும் லைட்டாக நெத்தியில் வச்சுட்டு அங்கே கப்பு இருக்கும் அதில் போட்டுடுறாங்க. செய்யக்கூடாது. அது உங்களுக்காக கொடுத்தது. இப்போ அவங்க அங்கேயே வச்சுவிட்டு நம்ம போய் விபூதி பூசிக்கலாம். கொடுக்கப்பட்டது உங்களுக்காக, உங்கள் வேண்டுதலுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் தாராளமாக விபூதி நல்ல விபூதியை சாப்பிடலாம். ஆக்சுவலாக விபூதியை நம்ம சாப்பிடணும், உடம்புல அறியணும். இங்கே நீங்கள் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்களா, ஆண்களே இந்த தவறை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா மேல் சட்டை போட்டு தான் போகிறாங்க நிறைய கோயிலுக்கு. நியாயமாக பார்த்தா ஆண்கள் மேல் சட்டை போட்டு போகக்கூடாது. அது எந்த தெய்வ கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, மேல் சட்டைக்கு இறைவன்கிட்ட போய் நின்று அவர் துண்டை கட்டி தான் போய் நிற்கணும். பயபக்தியோடு தான் நிற்கணும். அது சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சரணாகதி தான் அங்கே முக்கியம். சிவன்கிட்ட சரணாகதி ஆகணும். அவர்கிட்ட ஆடம்பரமாக போகிறதோ கம்பீரமாக போகிறதோ அதிகாரத்தோடு போகிறதா இருந்தால் அவர் வேறு மாதிரி பண்ணிவிடுவார். அதனால் மேக்ஸிமம் ஆண்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அது அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, மேல் சட்டை இல்லாமல் போவது நல்லது. இதனால தான் கொடுத்தாங்க. நீங்கள் விபூதி கொடுத்தீங்கன்னா அழகாக உங்கள் உடம்புல திருநீரை பூசிக்கலாம். அதுக்கான முறை தான் ஏற்படுத்தினாங்க. ஆனால் நம்ம மக்கள் அங்கே போய் ஒரு பேப்பரை தேடுறது, மற்ற தேடுறது, இல்லை அங்கேயே கொட்டி வச்சுருது, உண்டி மேலே கொட்டி வச்சுருது. நிறைய கோயிலில் பார்க்குறோம், உண்டி மேலே கொட்டி வச்சுருப்பாங்க. அது காலில் போடும், அடுத்தவங்க மிதிப்பாங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். ஒன்று நீங்கள் வாங்கினா அதுக்கான மரியாதை தரணும், இல்லை வாங்காமே விட்டுடலாம், நன்றி வணக்கம் விட்டுடலாமே தவிர்த்து வாங்கி அதை
அப்படி பண்ணும்போது தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன நினைப்புக்காக ஒரு வேண்டுதலை போகிறீங்களோ நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே நேர்மறை சக்தி லேட்டாக தான் வேலை செய்யும், எதிர்மறை சக்தி தான் வலிமை வாய்ந்தது உடனே வேலை செய்யும். அப்போது உங்களுக்கான ஒரு விஷயம் கிடைக்கணுன்ற விஷயத்தில் தடுக்கிறதுக்கு எதிர்மறை சக்தி பயங்கரமாக வேலை செய்யும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் அது பண்ணும், அதனுடைய வேலையை காமிக்கும், உங்களுக்கு எண்ணங்களை அப்போ சிதறடிக்கும், தேவையில்லை அங்கேயே விட்டு வா போட்டு வா இந்த மாதிரி பண்ணும், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஓடும். அதான் தெளிவாக சொல்கிறோம், தயவு செஞ்சு வாங்கினீங்கன்னா அழகாக கோயிலுக்கு போகும்போதே 4 பேப்பர் எடுத்துன்னு போங்க, மடித்து தயவு செஞ்சு அந்த பிரசாதத்தை வாங்கி வீட்டில் வைங்க. குங்குமமும் மஞ்சளும் விபூதியும் எவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சாலும் அந்த சக்திகள் என்றைக்குமே ஒரு கவசம் மாதிரி வீட்டில் அமையும். ஆனால் தயவு செஞ்சு கோயிலில் வச்சுட்டு வராதீங்க, அது உங்களுக்காக வழங்கப்பட்ட விஷயம், உங்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு பொருள். அதில் நீங்கள் 4 பேர் அதை கொடுக்கலாம், மற்றவங்களும் கொடுக்கலாம், நீங்களும் பயன்படுத்தலாம். கோயிலில் மட்டும் தயவு செஞ்சு விபூதியும் பிரசாதத்தையும் குங்குமத்தையும் வச்சுட்டு வராதீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அங்க வைக்க கூடாது, அது வந்து கோவில்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஐயருங்களுக்கு கூட தெரியும். ஆனா அவங்களே அங்க கப் வைக்கிறாங்க. வேற வழி இல்லை, அது கீழே நீங்கள் போட்டுறீங்க, உண்டிய மேலே போடுறதா தான் அவங்க அதை வைக்கிறாங்க. ஒத்திரி பேர் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பிரசாதம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, குங்குமம் விபூதி கொடுப்பாங்க, அதை அவசியம் வீட்டுக்கு கொண்டு வரணும். எங்கேயுமே அங்கே வச்சுட்டு வந்து அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பொருள், அதுக்கு வந்து ஒரு அபரிதமான சக்தி உண்டு. உங்கள் வீட்டில் அதை தொடர்ந்து சேகரிச்சுன்னு நீங்கள் மற்ற விபூதியோடு கலந்து பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமே உங்கள் வீட்டில் அமையும். அதை அனுபவத்தில் பார்க்க முடியும். ஏன்னா விபூதிக்கும் குங்குமமும் சிவசக்தி 2 பேருமே சக்திகளை வீட்டுக்கு கொண்டு வரீங்க, நல்ல ஆக்கர்ஷண சக்தியை உங்களை வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறீங்க. அப்போது மென்மேலும் இந்த சக்திகள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ அதை மிஸ் பண்ணாமல் விபூதி குங்குமத்தை மட்டும் அவசியம் கொண்டு வாங்க. பூக்கள் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, கொஞ்சமாக வாங்க. ஒரு சின்ன ஒரு பூ கொடுத்தாலும் வச்சுங்க, அதை வீட்டில் வச்சாலும் மேக்ஸிமம் வாடாத நிலை வரைக்கும் பார்த்துங்க. வாடுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவசியம் யாராவது போய்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் போய் போட்டு வந்துடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு சில எதிர்மறை சக்தியில் வந்து அதுலேயும் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உள்ளே வந்து ஏதாவது செய்யும், உங்களை செய்ய விடாமல் பல விஷயம் தடுக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அதுதான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் காலையில் எழுந்தோடனே கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், திருநீர் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஆன்மீகத்தோடு ட்ராவல் பண்ணும்போது தான் எதிர்மறை சக்திகளுக்கு வலுவிழந்த காலம் உண்டு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, எதிர்மறை சக்திகளுடைய ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இயற்கையை தாண்டி போக போக இந்த மாதிரி விஷயங்களை சந்தித்து தான் தீரணும். அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா அவசியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விபூதி குங்குமத்தை வீட்டில் இருந்து அந்த விபூதி குங்குமத்தோடு சேர்த்து வைங்க. சுபிட்சமான விஷயங்கள் பலது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நன்றிமா, நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.